அப்போஸ்தலர்களாக மாறுகின்றார்கள். பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கும் இருக்கும். நாம் அதை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்கின்ற போது அந்த குறைகளை நிறைவாக சக்தியாக மாறுகின்றோம். இயேசு கிறிஸ்துவை மனதிற்கும் வாழ்வுக்கும் திருச்சபையின் முதல் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிறிஸ்துவனுடைய பங்களிப்பில் புனித பவுல் உலகத்தினாலே அப்போஸ்தலனாக மாற்றப்பட்டார். இன்று நாம் அவர்களை நம்முடைய குறைகளை எடுத்து சென்று பார்ப்போம். அவற்றை அவர் நிறைகளாக மாற்றலாம் என்கின்ற எண்ணத்தோடு இந்த திருப்பணியை பங்கெடுக்கும் செய்த குற்றம் குறைகளுக்காக மனவரம்
முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 வரை. அந்நாட்களில் ஏரோது அரசன்
திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோப்பை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாளன்று நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குருக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என்று விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கும் இடையே இரு சங்கிலியால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் வாயிலுக்கு முன் சிறை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கையிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம், உமது மேலாடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையம் 2ஆம் காவல் நிலையம் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே தெரிந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுருவு பெற்று போது ஆண்டவர் தன் வானதூதரை அனுப்பி யோரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்பொழுது என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகினி. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்து செய்தி நிறைவுற்றது. அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் மாற்று உரியதாக. ஆண்டவரின் நல்வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருச்சபையானது 2 மாபெரும் புனிதர்களுடைய விழாவினை கொண்டாடுகின்றது.
புனித ராயப்பர் என்கின்ற பேதுரு, புனித சின்னப்பர் என்கின்ற பவுல், இந்த இரண்டு புனிதர்களுமே இரண்டு தூண்களாக கருதப்படுகின்றார்கள். இவர்களுக்குள்ளே இருந்த குறைகளை கடவுள் நிறைகளாக மாற்றினார் என்று நான் முன்னுரையிலேயே சொன்னேன். ஒரு முறை நெப்போலியனுக்கு முன்னால் ஒரு போர் வீரன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டான். நெப்போலியன் கேட்டான், இவன் மீது நீங்கள் என்ன குற்றம் சாட்டுகின்றீர்கள் என்று. அப்பொழுது உடனிருந்த அதிகாரிகள் சொன்னார்கள், அரசே, இவன் ஒரு முறை அல்ல, கிட்டத்தட்ட 8 முறை போர்க்களத்திலே விழுந்து விட்டான். ஆகையால் இப்படிப்பட்டவனை நாம் ஒரு போர் வீரனாக வைத்திருக்க கொண்டிருக்க கூடாது, இவனை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது நெப்போலியன் அவர்களை பார்த்து கேட்டானா, 8 முறை இவன் கீழே விழுந்தாலும் போர் புரிந்தானா, இல்லை என்றால் புறமுதுகு காட்டு ஓடினானா என்று. அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், ஒவ்வொரு முறை விழுந்தாலும் இவன் எழுந்து நிற்கின்றான், எழுந்து நின்று தைரியத்தோடு போராடுகின்றான் என்று சொன்னவுடனே நெப்போலியன் அந்த அதிகாரி இடத்துல சொன்னாராம், இப்படிப்பட்டவன் தான் எனக்கு மெய்காப்பாளனாக இருக்க வேண்டும், ஆகையால் இவனை என்னோடு நான் வைத்துக் கொள்கின்றேன். உண்மையான போர் வீரன் என்பவன் எத்தனை முறை வேண்டும் என்றாலும் விழலாம், ஆனால் விழுந்தால் மட்டும் போதாது, அவன் எழ வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும். அப்படி நிற்கின்றவன் தான் நல்ல ஒரு வீரனின் அடையாளமாக இருப்பான். இனிமேல் அவன் போர்க்களத்திற்கு செல்ல தேவையில்லை, எனக்கு மெய்காப்பாளனாக இருக்கட்டும் என்று சொல்லி நெப்போலியன் தன்னோடு வைத்துக் கொண்டானா. புனித ராயப்பருடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் இந்த போர் வீரனை போலதான் இருக்கின்றதோ. இரண்டாவது புனித சின்னப்பரை பற்றி யோசித்து பார்க்கின்ற பொழுதோ, புனித தாமஸ் பெக்கெட் இங்கிலாந்து தேசத்திலே இன்றைக்கும் அதிகமாக போற்றப்படுகின்ற ஒரு மாபெரும் புனிதர். புனித தாமஸ் பெக்கெட்டினுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்தது. பெரிய ஒரு செல்வ குடும்பத்திலே பிறந்தவர். அந்த நேரத்திலே அரசனாக இருந்த ஹென்றி இரண்டாவது ஹென்றிக்கு நண்பனாக இருந்தவர். தாமஸ் பெக்கெட்டும் ஹென்றியும் செய்யாத தவறுகளே இல்லை என்று சொல்லலாம். ஆனால் தாமஸ் பெக்கெட் ஒரு பெரிய பணக்காரனாக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் அப்பொழுதே தனியாக ஒரு கடற்படையை அவருக்கென்று வைத்துக் கொண்டிருந்தார். தாமஸ் பெக்கெட்டும் அரசனும் எல்லா வகையான தீமைகளையும் செய்து கோலகாலமாக தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே கான்டர்பரி மறை மாவட்டத்திலே ஆயர் இறந்து விடுகின்றார். அப்பொழுது புதிய ஆயரை தேர்ந்தெடுக்க வேண்டும். யாரை தேர்ந்தெடுப்பதோ, ஏனென்றால் அது முக்கியமான ஒரு பதவி. அப்பொழுது அரசனுடைய சான்சலராக, ஆலோசகராக தாமஸ் பெக்கெட் இருக்கின்றார். உடனடியாக அரசன் சொல்லுகின்றான், தாமஸ் பெக்கெட், நீ என்னுடைய நண்பன், நீ குருவாக மாற வேண்டும் என்று கூறுகின்றார். அரசனும் சொன்னபடியே, ஏனென்றால் நண்பனாக இருந்ததினால் உடனே குருவாக மாறுகின்றார். குருவாக மாறிய உடனே
கான்டர்பரியினுடைய ஆயராக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார். அப்பொழுது அவரோடு இருந்தவர்கள் அனைவருமே நினைக்கின்றார்கள், இதோ திருச்சபை காலி முடிந்தது. ஏனென்றால் அரசனோடு இவர் போட்ட பல கொலைகள், கொள்ளைகள், அசிங்கங்கள் அனைத்தையும் அறிந்தவர்கள் நினைக்கின்றார்கள், இவர் திருச்சபையினுடைய ஆயராக மாறிவிட்டார், இனிமேல திருச்சபையினுடைய சொத்தே எல்லாம் போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் என்றைக்கு அவன் கான்டர்பரியினுடைய ஆயராக மாறினாரோ அப்படியே அவருடைய மனநிலை மாறுகின்றதோ. இதுவரை தன் உயிரை விட அதிகமாக நேசித்துக் கொண்டிருந்த அரசன் திருச்சபைக்கு எதிராக பல கட்டளைகளை கொண்டு வருகின்றான். ஆனால் ஆயராக இருக்கின்ற தாமஸ் பெக்கெட் சொல்லுகின்றார், I am ready to die for Christ, not for the king. இந்த சிறிதும் எதிர்பார்க்கவில்லை அரசன். ஏனென்றால் உற்ற நண்பனாக இருந்தவன் இப்படி ஒரே அடியாக ஆயராக மாறியவுடனே மாறிவிட்டான் என்ற பொழுது அவரால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அரசனுக்கு எதிராக திருச்சபைக்கு முழுமையாக தாமஸ் பெக்கெட் தன்னுடைய பணியை செய்கின்றார். எதை சொன்னாலும் அரசனுக்கு கீழ்ப்படியவில்லை, மாறாக திருச்சபைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி எவ்வளவு சொத்துக்களை வைத்திருந்தாரோ அனைத்தையும் ஏழைகளுக்காக பகிர்ந்து கொடுக்கின்றார். ஒரு நாள் அவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுதே அரசனுடைய சேவகர்கள் அவரை பீடத்திலேயே கொலை செய்கின்றார்கள். தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டுவிட்டோ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரோ அப்பொழுதே முழுமையாக மாறுகின்ற புனித தாமஸ் பெக்கெட் சின்னப்பருடைய வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். இந்த இரண்டு மாபெரும் புனிதர்கள், புனித ராயப்பரும் சின்னப்பரும் எடுத்து இன்று தியானிக்க திருச்சபை அழைக்கின்றதோ. புனித ராயப்பரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் சரியான முந்திரி கொட்டை ஆட்டம் இருக்கிறார். அவர் எதையும் யோசிக்காமல் பேசுகின்ற ராயப்பரை நாம் பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தியிலே 8வது அதிகாரத்தில் 33வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதோ அவர் சொல்லுகின்றார், இயேசுவே இது உங்களுக்கு நடக்க கூடாது. அவர் எதை பத்தி யோசிக்கல, இதோ நான் அன்பு செய்கின்ற என்னுடைய குரு கஷ்டப்படக்கூடாது, நிராகரிக்கப்படக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு யோசனையிலே சொல்லுகின்றார், இது உமக்கு நடக்க கூடாது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், போ பின்னாலே சாத்தானே. அதை பத்தி அவர் கவலையே படல. அந்த அளவுக்கு இவன் இயேசுவின் மீதோ பிரியம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். இரண்டாவதான ஒரு நிகழ்ச்சி 8வது அதிகாரத்திலே மார்க் நற்செய்தியில் 29வது வசனத்தை நாம் வாசித்தோம் இப்பொழுதுதான். இதோ அங்கே இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், இதோ நீங்க 3 வருஷமா என் கூட இருக்கிறீங்க, என்னோடு உண்டீர்கள், உறங்கினீர்கள், நான் சொல்வதை எல்லாம் கேட்டீர்கள், என்னுடைய புதுமைகளை எல்லாம் பார்த்தீர்கள், என்ன மக்கள் யார் என்று சொல்லுகின்றார்கள்? அப்போ அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார்கள். கடைசியா அருமையான ஒரு கேள்வியை இயேசு கிறிஸ்து கேட்கின்றார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அனைவரும் தயங்கிக் கொண்டிருந்த பொழுதோ ராயப்ப சொல்லுகின்றார், நீ சாதாரண மனுஷன் இல்லையா, நீர் மெசியா, கடவுளுடைய மகன். ஏனென்றால் உம்மை போல யோசிக்க, உம்மை போல செயல்பட, உம்மை போல புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு மனிதனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு கடவுளுடைய புத்திரனுக்கு தான் கிடைக்கும் என்று சொல்லுகின்ற ராயப்பர் உடனடியாக சொல்லுகின்றார், நீர்
மெசியா. அப்பொழுதோ அழகான வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வருகின்றதோ, இது உனக்கு வெளிப்படுத்தியதோ கடவுள். உண்மையாகவே எனக்கு பின் இந்த திருச்சபையை உன் மீதுதான் நான் கட்டுவேன், உன் மீதுதான் நான் கட்டுவேன். ஆனால் இந்த ராயப்பரை பார்த்தோம் என்றால், திருச்சபையே என் மீது கட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த பொழுதும் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். முதல்ல நான் சொன்ன முந்திரி கொட்டை அப்படின்ட்டு, இரண்டாவது பார்க்கின்ற பொழுது மறுதலிக்கின்றார். ஏனென்றால் மனித பயம், மனித வீக்னஸ், குறை, எங்கே தன்னையும் கொன்று விடுவார்களோ என்றோ. இந்த ஆளை எனக்கு தெரியவே தெரியாது என்றோ ஒரு முறை அல்ல, இரண்டு முறை அல்ல, 3 முறை மறுதலிக்கின்றார். ஆனால் அந்த ராயப்பருக்குத்தான் இயேசு கிறிஸ்து உன்னுடைய கைகளில் வானத்தின் திறவுகோலை நான் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். எதையெல்லாம் நீ இந்த மண்ணகத்தில் கட்டுவாயோ அவையெல்லாம் அங்கு கட்டப்படும், எதையெல்லாம் நீ திறப்பாயோ அங்கும் திறக்கப்படும், எதையெல்லாம் நீ மூடுவாயோ அவையும் மூடப்படும். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது புனித ராயப்பரிடத்திலே இருந்த ஒரு குறை, அவர் உணர்ச்சி வசப்பட்டாலும் மறுபடியும் உடனே அவர் மனிதராக மாறுவது ஒரு நிறையாக தான் பார்க்கப்படுகின்றது. மன்னிப்பு கேட்கின்ற 3 முறை மறுதலிச்சாரு, ஆனால் அதை மன்னிப்பு கேட்கின்ற அந்த மனப்பான்மை, நான் குறையுள்ள மனுஷன், தன்னுடைய குறைகளை அவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்ட அவன் அந்த குறைகளோடு தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே செல்லுகின்றார். யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு அவர்கள் மீன் பிடிக்க செல்லுகின்றார்கள். மீன் பிடிக்க செல்லுகின்ற பொழுதோ கரையிலே இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கின்றார்கள். அருளப்பர் ராயப்பரிடத்திலே சொல்லுகின்றார், அவர் மெசியா, நம்முடைய இயேசு என்று சொன்னவுடனே அவர் வேற எதையுமே எதிர்பார்க்கவில்லை. உடனடியாக தன்னுடைய மேலாடையை கட்டிக்கொண்டு கடலில் குதிக்கின்றார். அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பும் பாசமும் நேசமும் கொண்டிருந்தார். நான்காவதாக பார்க்கின்ற பொழுதோ உணர்ச்சி வசப்படுகின்ற ராயப்பா. இயேசு கிறிஸ்து கெத்சமனி தோட்டத்திலே பிடிபடுகின்ற பொழுதோ ஆண்டவரே அவரை வெட்டுவோமா என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எந்த பதிலையும் எதிர்பார்க்கல, எடுத்து வெட்டுறாரு. காரணம், இயேசு கிறிஸ்துவை அபரிவிதமாக அவர் அன்பு செய்தார். அதனால்தான் இவ்வளவு குறைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாகவே தெரிந்ததோ, இவ எனக்குரியவன் என்று சொல்லி குறித்து வைத்தோ தனக்கு பின் தலைவராக மாற்றுகின்றார். ராயப்போ ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், அபரிவிதமான அன்பை கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்தார். அதனால்தான் கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலுக்கு பிறகோ புரிந்து கொண்ட பிறகோ சாவதற்கும் தயாராக இருந்தார். எந்த யூதர்களை கண்டு பயந்தாரோ, எந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் கண்டு பயந்தாரோ அவர்களுக்கே அவர் போதிக்கின்றார், இதோ மீட்பரை நீங்கள் தான் கொன்றீர்கள் என்று சொல்லி அப்போஸ்தல பணியிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, நம்மிடத்தில் எவ்வளவு குறைகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து குறைகளை பார்ப்பதில்லை. நம்மிடத்திலே இருக்கின்ற அந்த நிறைகளை மட்டும்தான் பார்க்கின்றார். ராயப்பரிடத்திலே இருந்த அன்பை பார்த்தார், நேசத்தை பார்த்தார், பாசத்தை பார்த்தார், தனக்காக எதையும் செய்வார் என்கின்ற அந்த எண்ணத்தை பார்த்தார். அதனால்தான் அவரை முதல் பாப்பரசராக ஏற்றுக்கொண்டார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதும் புனித சின்னப்பன் தமஸ்கு நகருக்கு செல்லுகின்ற வழியிலே சின்னப்பர் அழைக்கப்படுகின்றார்.
இந்த சின்னப்பரிடத்திலே 4 முக்கியமான குணங்கள் இருந்தன என்று சொல்லப்படுகின்றதோ. ஒன்று, விடாமுயற்சி. எது நடந்தாலும் சரி விடாமுயற்சியோடு போராடுவதோ. போன வாரம் நம்ம வாசிச்சோம், இதோ நான் பல முறை அலைகழிக்கப்பட்டேன், காட்டிலும் அலைகழிக்கப்பட்டேன், நாட்டிலும் அலைகழிக்கப்பட்டேன், ஏன் கடலில் கூட நான் அலைகழிக்கப்பட்டேன், பல முறை நான் அடிக்கப்பட்டேன், சிறையில் அடைக்கப்பட்டேன். ஆனால் எவ்வளவு நடந்தாலும் இயேசு கிறிஸ்துவை போதிப்பதை மட்டுமே என்னுடைய பணியாக நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை, அந்த விடாமுயற்சி, என்ன நடந்தாலும் சரி கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை நான் போதிக்க வேண்டும், அந்த ஒரு எண்ணம் புனித சின்னப்பரிடத்திலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுதோ பொறுமை. அவரிடத்திலே இருந்த அந்த பொறுமை. இங்க நம்ம பார்த்தோம்னா, ராயப்பர் ஒன்றுமே படிப்பறிவில்லாத ஒரு மீனவர். ஆனால் புனித சின்னப்பர் அதிகமாக படித்தவர். ஆனால் அவ்வளவு படித்திருந்தும் பொறுமையை கடைபிடித்தார். தெசலோனியருக்கு எழுதுகின்ற 2வது கடிதத்திலே 3வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், இதோ நீங்கள் எத்தனை முறைதான் எவ்வளவு சொல்லியும் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்? கிறிஸ்துவுக்குள் உள்ளே வாருங்கள். ஏன்னா இவர் ஒரு முறையும் போதிக்கின்றார். போதித்து முடித்த பிறகு மக்கள் கேட்கின்றார்கள், அதன் பிறகு ஞானஸ்தானம் பெறுகின்றார்கள். ஆனால் அவர் அந்த இடத்தை விட்டு போன உடனே இவர்கள் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புகின்றார்கள். ஆனால் மறுபடியும் அவர்களுக்கு கடிதங்களை எழுதுகின்றார். அவர்கள் மீது ஒரு தந்தைக்குரிய பாசத்தை காட்டுகின்றார். அந்த பொறுமை புனித சின்னப்பரிடத்திலே இருந்ததோ. மூன்றாவது, அவரிடத்திலே இருந்த தைரியம். தைரியமான ஒரு அப்போஸ்தலராக அவரை நாம் பார்க்கின்றோம். இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை புறவினத்தாருக்கு சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு குழப்பம் தொடக்க திருச்சபையிலே இருக்கின்றதோ. ராயப்பர் கூட மற்றவங்களுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாருன்னா, வேணாம் விருத்த சேதனம் செய்யலாமா வேணாமான்றப்போ அவர் கொஞ்சம் பயப்படுறாரு. ஆனால் புனித சின்னப்பர் சொல்லுகின்றார், விருத்த சேதனம் என்பது முக்கியம் அல்ல, அதை விட முக்கியம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை அனைவருக்கும் போதிப்பதோ. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவனாக இருக்கின்றோம் என்றால் அதற்கு காரணம் புனித சின்னப்பர். யூதர்களுக்கு என்று மட்டுமல்ல இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த வார்த்தைகளும் மதங்களும், மாறாக இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக புனித சின்னப்பர் போராடினார். அவரிடத்தில் அந்த தைரியம் இருந்ததோ, தெளிவு இருந்ததோ. திமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ நாம் செய்கின்ற செயல்கள் அனைத்தும் ஆண்டவருடைய பார்வைக்கு நேர்மை உள்ளதாக இருக்கட்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய பார்வைக்கு. ஏன்னா ஆண்டவருடைய பார்வை எப்பொழுதுமே தீமை செய்யாது. அதை தான் புனித சின்னப்பர் சொல்லுகின்றார். அந்த தைரியம் அவரிடத்திலே இருந்ததோ. 4வதாக பார்க்கின்ற பொழுதோ புனித சின்னப்பரிடத்திலே இருந்ததோ தாட்சி. அவ்வளவு மாபெரும் போதகராக அவர் இருந்தாலும் அவரிடத்திலே தாட்சி இருந்தது. பிலிப்பியருக்கு எழுதுகின்ற கடிதத்திலே 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், இதோ இந்த உலகத்தையே நான் குப்பை என்று கருதுகின்றேன் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால். ஒண்ணுமே இல்லை, நானே ஒண்ணு இல்லை, நானே ஒரு குப்பையாக தான் கருதுகின்றேன். ஏனென்றால் நான் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதற்காக எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். ஆகையால் அன்பார்ந்தவர்களே, இன்று புனித பேதுரு புனித பவுலுடைய விழாவினை சிறப்பிக்கின்ற பொழுதோ
இவர்களிடத்திலே இருந்த குறைகள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தார்களோ அப்பொழுது சக்தியாக மாறியதோ, நிறைகளாக மாறியதோ. உலகத்தில் குறைகளே இல்லாத மனிதனே இல்லை. சன்னியாசியா இருந்தாலும் சரி, சம்சாரியா இருந்தாலும் சரி, மனிதன் என்பவன் குறைகளோடு தான் இருக்கின்றான். ஆனால் இந்த குறைகளை நாம் நிறைகளாக எப்பொழுது மாற்ற முடியும் என்றால் நம்மையே ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுதோ. இதைதான் புனித ராயப்பரும் சின்னப்பரும் செய்தார்கள். இன்று நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதற்காக ஜெபிப்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். நீங்கள் பாட வேண்டிய பதில்: அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். எங்கள் திருத்தந்தையாயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் மக்களை நற்செய்தி பாதையில் நடத்த உடலுள்ள ஆன்ம நலன்களை பொழிய இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா, அன்பின் நிறைவா, எம்மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். எங்கள் நாட்டு தலைவர்கள் மக்களின் நலனை மனதில் கொண்டு நீதியும் நேர்மையும் ஆட்சியில் வளர மக்களை முன்னேற்ற பாதையில் நடத்த இறைவா, இறைவா வேண்டுகிறோம். இறைவா, இறைவா
அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா எம் மன்றாட்டை ஏற்று கேட்டுவே எங்கள் பங்கில் உள்ள மக்களை ஆசீர்வதியும். அன்பும் பரிவும் ஏழ்மையும் தாழ்ச்சி நாங்களும் என்றென்றும் பின்பற்றி வாழ்ந்திட இறைவா இறைவா வேண்டுகிறோம். இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. எங்கள் பங்கில் இயங்கும் இருதய சபை மக்களை பாதம் சமர்ப்பித்து ஜெபிக்கின்றோம். உண்மையான மகிழ்ச்சி அமைதியும் தந்திட உமது சீடராய் நாளும் வாழ்ந்திட இறைவா இறைவா வேண்டுகிறோம். இறைவா இறைவா வேண்டுகிறோம். அன்பின் நிறைவா அன்பின் நிறைவா என் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே நிறைவேற்றுவே. அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது இருதய சபையை சேர்ந்தவர்கள் தங்களுடைய வாக்குறுதியை புதுப்பிப்பார்கள். படிங்க.
என்ன தருவேன் நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்ன தருவேன் நிறைவா என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் நிறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தே, மனதை முழுவதுமாய் தந்து நின்றே. கோதுமை மணி போல நானும் வந்தே, திராட்சை கொடியோடு இணைந்து நின்றே. வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை தேற்றிட கொண்டு வந்தே, தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன், ஈர்ப்பாய் ஈர்ப்பாய். அன்பார்ந்த சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்கும் பலி பொருட்களோடும் திருத்தூதர்களின் மன்றாட்டம் இணைந்து உம்மிடும் எழுவதாக. அவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இலைப்பற்றுடன் இப்பலியை ஒப்பு கொடுக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது திருவுளப்படி திருத்தூதர்களான புனித பேதுருவும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றன. பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் முதன்மையாளராக திகழ்ந்து இஸ்ராயலின் எஞ்சினோரை கொண்டு தொடக்க திரு அவையை ஏற்படுத்தினார். பவுல் அந்நம்பிக்கையை உய்த்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார். இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகமெங்கும் வணக்கம் பெறுகிறார்கள். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றம். ஆகவே உம்முடைய பசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கை கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை அழைத்தீர், ஏற்றுக்கொண்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பறைவரும் உடைய திருச்சபையை கண்ணோக்கும். சிறப்பாக எங்களுடைய திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திருச்சபை அன்பில் நிறைவு பெற செய்திடலாம்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தோ உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளார். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே பிரசன்னமாகி இருக்கின்ற உன்னதமான தருணம். இது இயேசப்பா, என்னிடத்தில் இருக்கின்ற குறைகள், என்னிடத்திலே இருக்கின்ற குறைபாடுகள், என் குடும்பத்திலே இருக்கின்ற, என் கணவனிடத்திலே இருக்கின்ற, என் மனைவியிடத்திலே இருக்கின்ற, என் பிள்ளைகளிட இடத்திலே இருக்கின்ற குறைகளை எல்லாம் நீ நிறைகளாக மாற்றும். இந்த புனிதமான நேரத்திலே ஏசப்பா, நான் என்னையும் என் குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றேன். மனித பலவீனங்கள் ஆண்டவரே சாத்தானின் சோதனையிலே என்னை விளைத்தாட்டுகின்றதோ, இயேசுவே, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவர்களுடைய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றும் ஆண்டவரே. இவர்கள் இந்த திருப்பலியை முடித்து செல்லுகின்ற பொழுது மன நிறைவோடு செல்ல செய்தல்ல ஆண்டவரே. உம்முடைய வான தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக. ஏசப்பா, இதோ ஒவ்வொரு மகனும் மகளும் இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற பொழுது உம்முடைய தெய்வீக சக்தி அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவதாக. இந்த நாளும் இந்த வாரமும் ஆசீர்வாதத்தின் நாளாக, வாரமாக மாற்றும். எங்களுடைய பெற்றோர்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, நண்பர்களுக்காக, ஜப உதவி கேட்டவர்களுக்காக இயேசுவே உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். எப்பொழுதும் கன்னியான் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் அவருடைய கணவரான புனித சூசையப்பன், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே எமக்கொந்தர்களாயிருந்த புனிதர்கள் புனிதைகள் அனைவரோடு, புனித அந்தோனியாரோடு நிலை வாழ்வில் பங்கு பெற்று தகுதி பெற்று உம்முடைய திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையின் சக்திகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கவுமின்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்து இருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் எங்கள் உள்ளங்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிலை வாழ்வையும் நிறைவாழ்வையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவா நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்ற அமைதியை சமாதானத்தை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்தோ என்னை பிரிய விடாதையும் தீய பகைவரிடமிருந்தோ என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே இறைவா, திருத்தூதர்களின் படிப்பினையால் உமது நம்பிக்கையாளரை ஒளிர்வித்தீரே. இவ்வாறு நாங்கள் விண்ணக அருள் அடையாளங்களால் ஆற்றல் பெற வரம் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகள் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள்,
திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு